இந்தியா டுடே கருத்து கணிப்பு வந்தோன சங்கிகள் அடிமை கூட்டங்கள் தற்கூரி எல்லாம் கதறுது இப்போ. ஏன்னா பொதுவாக கருத்து கணிப்பு வந்துரும்போது அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்போ மற்ற மாநிலத்தில் எப்படியோ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி தேர்தலில் ஃபுல்லாமே அந்த இந்தியா டுடே கருத்து கணிப்பும் தமிழ்நாட்டோட வெற்றியுமே சரியாக இருக்கு. ஏன்னா 2021 திமுக எத்தனை இடம் ஜெயிப்பாங்க, 160க்கு மேற்பட்ட இடங்கள் ஜெயிப்பாங்கன்னாங்க. அதே மாதிரி ஜெயிச்சாங்க. அதே மாதிரி 40 தொகுதி திமுக கூட்டணி வெல்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. 40மே ஜெயிச்சாங்க. இப்போ திமுக கூட்டணி 45% வாக்கு அப்படின்னோட, ஏன்னா ஏற்கனவே ஒரு 3-4% எத்தனை தொகுதி வெல்லும்ன்றது தெரியும். இப்போ அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் கிட்டத்தட்ட 12% அப்படின்னா வெற்றி கூடுதலாக இருக்கணும். 234 தொகுதியிலும் கூட ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த 2000 ஓட்டு 5000 ஓட்டு ஜெயிச்சதை கூட இந்த ட்ரிப்பு 20,000 ஓட்டு 30,000 ஓட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சதவீதம் கூடும் போது பின்னுக்க போயிடுவாங்க. நெருக்கி 50%க்கு 45க்கு 50க்கு எவ்வளோ இருக்குது. அப்போ நெருக்கி பாதிக்கு பாதி திமுக தான். மற்ற அனைத்து கட்சியும் அதுக்கு பின்னாடி தான் அந்த 50 பிரிச்சுக்கிறோண்டு தான் ஆளு கொஞ்சமாக அப்படி தான் இருக்குன்ற போது இன்னைக்கு கதி கலங்கி போய் இருக்குங்க. என்ன இப்படி இருக்குன்னா கருத்து கணிப்பு அவங்களுக்கு ஆதரவாக இருந்தால் நான் இது பண்ண பேசுவாங்க. ஆனால் அது இவங்க சரியால சொல்லுவாங்க, மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல, இந்த டைம் எதுக்கு வெளியிட்டாங்க. அது இப்போ கடைசியாக ஜனவரியில் எடுத்திருக்காங்க. இது பின்னாடி எடுத்தால் பரவாயில்ல. தேர்தல் வர்றதுக்குன்னு ஒரு 2 மாதம் தான் இருக்குது. இந்த பிப்ரவரி கடைசியில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுரும். அப்படின்ற போது அங்கிட்ட அறிவிச்சிட்டாங்கனாவே அங்கே 25 நாள் 30 நாளில் தேர்தலே முடிஞ்சு போயிடும். அப்படின்ற போது 2 மாதம் கூட இல்லை பொதுவில் தேர்தல் முடிகிறதுக்கே. அப்படின்ற போது இப்போ பதறுதுங்க. ஐயோ எப்படின்னா போட்டியில் கலந்துக்கிற போதே தோற்றுருவோம்னா எப்படா ஓடுறது அப்படின்னா, நீங்கள் அந்த அளவுக்கு இப்போ இன்னைக்கு அதிமுக கூட்டணி ஒன்றிணைஞ்சிட்டாங்க, பிஜேபி ஒன்று சேர்ந்துட்டாங்க. சரி, பிரித்தது யார் பிரிச்சு விட்டா? பிஜேபி தானே பிரிச்சிச்சு. டிடிவி தினகரனை யார் பிரித்து கொண்டு வந்தது? சசிகலா யாரை பிரித்து யார் கொண்டு வந்தது? இன்னைக்கு ஓபிஎஸ் யார் பிரித்து கொண்டு வந்தது? இன்னைக்கு ஓபிஎஸ் தனியாக தான் நிற்கிறாரு பாவம். அப்படின்ற போது நீங்களாம் ஒற்றுமையாக இருக்கிற போதே வெல்றதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. போன டைம் எப்படியோ அந்த ஆளுங்கட்சியாக இருந்ததுனால அந்த எதை செய்ய முடியாததெல்லாம் எப்படி சொல்கிறது, அந்த 10.5ன்றதெல்லாம் நடைமுறைக்கு வராதுன்றதே தெரியும். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அதை சும்மா கடைசி சட்டமன்ற கூட்டத்தில் முடிய போகுது. தேர்தல் அன்னைக்கு சாயந்தரம் அறிவிக்கிறாங்க. 6 மணிக்கு அறிவிக்கிறாங்கன்னா 5 மணிக்கு இவங்க சட்டமன்றத்தில் கொண்டு வராங்க. ஆளுநர் உடனே கையெழுத்து போடுறாரு. இன்னைக்கு உள்ள திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள், எண்ணற்ற இதுகள்லாம் ஆளுநர் கையெழுத்தே போட மாட்டாரு. இந்த நீட்டுக்கெல்லாம் நம்ம எத்தனையோ ட்ரிப்பு கொண்டு நிறைவேற்றி கொண்டிருந்தா கூட கையெழுத்து போட மாட்டாரு. இங்கே மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு தெரியுறாரு. ஆனால் அன்னைக்கு அடிமை அதிமுக கொண்டு வந்தோன்னா உடனே கையெழுத்து போடுறாரு. ஏன்னா கொண்டு வந்த இப்படிதான் ஏன்னா ஓட்டுக்காண்டி அப்படின்றதுனால இப்போ அதனாலதான் இந்த 75 இல்லைன்னா போன டைம் கூட 75ல் 25 கூட ஜெயிச்சிருக்காதுங்க. இது முழுக்க இது நடக்க முடியாது. இப்போ சொல்றாருல இந்த 1000 ரூபா கொடுக்க உரிமை தொகை 1000 ரூபா கொடுப்போம்னது எப்படி சாத்தியம்? நாங்கெல்லாம் கொரோனா டயத்திலேயே எங்களால் அந்த 1000 ரூபா கொடுக்கறது பெரிய திட்டமாக இருந்துச்சு. மாதம் எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா கொரோனா டயத்திலேயே முதலமைச்சர் வீட்டுக்குள்ள முடங்கி போயிருக்காங்க. 5000 ரூபா கொடுக்க சொன்னார். இவர் 5000 கொடுக்காம 1000 ரூபா தான் கொடுத்தாரு. முதலமைச்சர் வந்தோடனே 2 தவணையா 2000 4000 கொடுத்தாரு. அப்புறம் மாதம் 1000 ரூபா. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னா இன்னைக்கு 1000 ரூபா கொடுத்தோன்னே இவங்க இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு தெரியும். இப்போ என்ன சொல்றாங்க, நாங்க வந்தா 2000 தருவோம், ஆசூரட்டி விட்டுருவாங்க. வரமாட்டோம்னு தெரியும். சீட்டு கூட ஜெயிக்கணும்ல. நம்ம வந்தா தானே நமக்கு பொறுத்தவரை எம்எல்ஏக்களை ஜெயிப்போம், ஆளுங்கட்சி வரமாட்டோம்ன்றது அவங்களுக்கும் தெரியும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுகள் இதை பார்த்து ஒன்று புரிதல் இல்லாதவங்க மக்கள் பார்த்தா எடப்பாடி வந்தா 2000 வந்தா தானே கொடுப்பாரு. இன்னும் சொல்லுவாங்க எந்திரிச்சு நடக்க முடியாது, நீ 1000 ரூபா கொடுக்க முடியாது. இன்னைக்கு நான் எப்படி கொடுத்துருக்கோம்னு தெரியும். நீ போகும்போது கஜானாவே தொடச்சி நக்கிக்கிட்டு தான் போனேன். ஒன்றும் இல்லாமல் முதலமைச்சர் இன்னைக்கு அது சரி பண்ணி அது என்னென்ன திட்டங்களை கொண்டு வருமோ மக்களுக்கு பார்த்து ஒவ்வொரு திட்டங்களும் கொண்டு வராரு. அதை பார்த்துட்டு இன்னைக்கு வந்துக்கிட்டு கதறிக்கிட்டு நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் நாங்கள் பாருங்க அப்படின்ட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா என்ன நடக்கணும்னு தெரியும்ல. நீ சொல்லலாம் 2000 இல்லை 10,000 கூட சொல்லலாம். வந்தா தானே சொல்லலாம், இல்லை வந்தா தானே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நீ வரமாட்டேன்றது தெரியும். உங்கள் கூட்டணி வராதுன்னு தெரியும். அப்படி இன்னைக்கு பிஜேபியோட இன்னைக்கு போகும்போதே உங்களுக்கு தோல்வின்றது உறுதிப்படுத்தியாச்சு. இது திமுக கூட்டணியில் உள்ள ஓட்டில் உடைக்கணும் தான் நீங்கள் சங்கி விஜயை உள்ள கொண்டு வந்தது. அது கிறிஸ்தவ ஓட்டு, இஸ்லாமிய ஓட்டு, ஏன்னா பிஜேபிக்கு வராது நம்ம கூட்டணி வைக்கிறதுனால இதை தனியாக விஜய் ஆரம்பிக்க சொல்லுங்க, அழுத்தம் கொடுத்து பண்ண சொல்லுங்க, நம்மளே எதுக்குற மாதிரி எதுக்கட்டும் அவர் அப்படின்றதுனால தான் அவரை கொண்டு இன்னைக்கு வச்சிருக்கீங்க. நீங்கள் பார்க்கத்தையும் போறீங்க. அவர் தோத்த முடிச்சோன்னா படத்துக்கு போயிடுவாரு. நீ அடிமை எடப்பாடி, நீ அதுக்கு எங்கிட்ட அரசியல் பண்ணத்தான் போற. என்ன சொல்லுவைய? நீங்கள் தோத்தோன்னு என்ன சொல்லி நானே சொல்கிறேன். என்னங்க நாங்கள் 10 வருஷம் ஏற்கனவே அதிமுக இருந்தோம்லங்க,
இப்போ திமுக வந்திருக்காங்க, நாங்கள் அடுத்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சொல்லுவோம், பொய்யான இதுகளை சொல்லிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லுவேன். அடுத்த டைம் தோத்து 2031 தோத்து எடப்பாடி என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னங்க நாங்கள் 10 வருஷம் இருந்தால் அவங்க 15 வருஷம் 3 ஜெயிச்சிருக்காங்க, இதெல்லாம் அரசியல் இல்லைங்க, அடுத்து நாங்கள் தாங்க வருவோம் அப்படின்ற மாதிரி. இது எப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2026 என்ன பேட்டி கொடுப்பாரு, 2031 என்ன கொடுப்பாருன்றது நீங்க பார்க்கத்தையும் போறீங்க. அப்படின்றப்ப முழுக்க முழுக்க தோல்வின்றது உறுதிப்படுத்தியாச்சு. இப்ப இதை கதறிக்கிட்டு இப்ப எதுக்குடா வந்து எல்லா ஊடகங்கள்லயும் நம்ம மோடிஜி வாங்கிட்டோம்னாரு, இந்த இந்தியா டுடேயும் வாங்கி தொலைஞ்சாதானே, அவங்க ஏன் கருத்து கணிப்பு இப்போ எப்படி விடுறாங்கன்னு சொல்லி இப்ப பதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் எங்களை பொறுத்தவரை அது இந்தியா டுடே சொன்னதுனால இல்லை, அவங்க சொன்னது 45 தான். என்னோட கணக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் 50லேருந்து 55% வாக்கு வாங்குறதுக்கு, பாதிக்கு மேலே வாக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் எழுச்சியோட மக்களின் திட்டம், ஒவ்வொரு திட்டங்களும், கலைஞர் உரிமை தொகையாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், விடியல் பேருந்தாக இருக்கட்டும், எண்ணற்ற புதுமை பொண்ணாக இருக்கட்டும், தமிழ் புதவன் திட்டம் இருக்கட்டும், திட்டத்தில் எல்லாம் ஒவ்வொரு திட்டத்துகள்லையும் மக்கள் மத்தியில் போயிடுச்சு. எல்லா குடும்பத்திலையும் ஏதோ ஒரு திட்டத்தில் பயன்படுறாங்க. அப்படின்ற போது உங்கள் அதிமுக ஓட்டு போடுறவனும் இந்த ட்ரிப் போட மாட்டேன், ஏங்க ஸ்டாலின் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, நீ எதுவும் செய்ய போகிறதில்ல, நீ வந்தாலும் ஒன்றும் வரவும் மாட்டேன், உனக்கு ஓட்டு போடுறது நோட்டாக்கு போடுறது ஒன்று தான் அப்படின்ட்டு நிச்சயமாக மக்களின் முதல்வர் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. வரலாற்று வெற்றியை 2026 படைக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பார்க்கத்தையும் போகிறீங்க. அதுக்கு தேர்தல் அன்னைக்கு அங்கே வாக்கு எண்ணிக்கை நடந்துக்கிட்டு இருக்கும் போதும் உட்காந்து நான் பேசத்தான் போகிறேன். நீ பார்த்தீங்களா சொன்னது நடந்துச்சா அப்படின்னு நாங்கள் பேசத்தான் போகிறோம். இது நாங்கள் என்ன சும்மா என்னமோ வார்த்தைக்கு எதை பேசிட்டு போகணும்ல, தொடர்ச்சியாக பேசத்தையும் போகிறோம். மக்கள் நீங்கள் பார்க்கத்தையும் போகிறீங்க. இந்த சங்கி கூட்டங்களை, அடிமை கூட்டங்களை, தற்கொலை கூட்டங்களை, தமிழ் தேசியம் சொல்லி சங்கிகளுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஆரியை கடப்பாறை பார்ப்பலை கடப்பாறை கொண்டு திராவிடத்தை வீழ்த்தோம்னு அவரை பார்க்கத்தான் போறோம். மக்கள் இவங்களெல்லாம் புறக்கணிக்கத்தான் போறாங்க. எழுச்சியோடும் புரட்சியோடும் 2026 வந்து வரலாறு படைக்க போறோம்.